இந்தியாவை நாங்க டெல்லி செங்கோட்டையில இருந்து காஷ்மீர் காடுகள் வரைக்கும் தாக்கியிருக்கோம்ப்பா. இதுக்கு நாங்க எங்களோட இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும். இப்படி பாகிஸ்தானை சேர்ந்த அரசியல்வாதி ஒருத்தர் பேசியிருக்கிற வீடியோ தான் இப்போ ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை வந்து கிளப்பியிருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி டெல்லியில நடந்த குண்டுவெடிப்புக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கலாம், உண்மையிலே இதை பண்ணது யாரு, இதுக்கும் பாகிஸ்தானுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குமா அப்படின்னு நம்ம பல கோணத்துல வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்படி இருக்கும்போது பாகிஸ்தானை சேர்ந்த அரசியல்வாதி ஒருத்தர் பேசியிருக்கிற வீடியோ வந்து கேட்கும்போது நம்ம எல்லாத்துக்குமே பயங்கர அதிர்ச்சியா வந்திருக்குங்க. அன்வர் உல்லக் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியால உள்ள டெல்லி செங்கோட்டையில இருந்து காஷ்மீர் காடுகள் வரைக்கும் நாங்க வந்து தாக்குதல் நடத்திருக்கோம். இந்த ஒரு விஷயத்துக்கு நாங்க இறைவனுக்கு தான் வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா இந்தியாவை நாங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவங்கள வந்து மிரட்டினோம். ஆனா இதையெல்லாம் தாண்டி எங்ககிட்ட வந்து வாலாட்டினாங்க. இப்ப வந்து நாங்க இந்தியாவுக்கு ஒரு சரியான பாடத்தை புகட்டியிருக்கோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காருங்க. உண்மையிலே இந்த ஒரு ஸ்பீச்சை நம்ம சாதாரணமா பார்க்கக்கூடாது. கொஞ்சம் கவனமா தான் வந்து பார்க்கணும். ஏன்னா இதை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரோட முன்னாள் பிரதமர். இதை சொன்னவனே என்னது, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரோட முன்னாள் பிரதமரா? ஒண்ணுமே புரியலையா அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீருக்கு அப்பப்ப பிரதமரா யாரையாவது ஒருத்தவங்களை வந்து நியமனம் பண்ணுவாங்க. அப்படி பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரோட பிரதமரா இருந்தவர் தான் அன்வர் உல்லக் அப்படின்றவரு. இப்பதான் அவரோட பதவிக்காலம் கூட வந்து முடிஞ்சுச்சு. இப்படி இருக்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எனக்கு வந்து இந்த பிரதமர் பதவி கிடைச்சதே ஒரு பெரிய விஷயம். நான் பதவியில இருந்தப்ப நான் எவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணிட்டேன். நான் இந்தியாவுக்கு ஒரு பெரிய சவாலா விட்டேன். பிரதமர் மோடிக்கு வந்து பெரிய சவாலா வந்து விட்டேன். அப்ப அந்த இடத்துல வந்து நான் கடவுள்கிட்ட வந்து வேண்டினேன். இந்தியாவுக்கு ஒரு சரியான பாடத்த வந்து புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேண்டியிருந்தேன். அதுக்கு தகுந்தாப்புல இன்னைக்கு இந்தியாவோட டெல்லி செங்கோட்டையில இருந்து காஷ்மீர் காடுகள் வரைக்கும் வந்து தாக்கப்பட்டிருக்கு. இதுக்கு நான் இறைவனுக்கு தான் வந்து நன்றி சொல்லணும். என்னோட வேண்டுதல் எல்லாமே கரெக்ட்டா நடந்துருச்சு அப்படின்னு இந்த மாரி ஒரு கருத்த வந்து சொல்லியிருக்காருங்க. இப்ப இவர் பேசின இந்த ஒரு கருத்து தான் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியத்த வந்து ஏற்படுத்தியிருக்கு. இப்ப இந்த ஒரு பேச்சு மூலமா இவங்களே வந்து இந்தியால நடந்த தாக்குதல நாங்க தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ற மாரி தாங்க வந்து இருக்கு. ஏன்னா இவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்தியால உள்ள டெல்லி செங்கோட்டையில இருந்து காஷ்மீர் காடுகள் வரைக்கும் வந்து தாக்குதல் நடத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இது மூலமா 2 இன்சிடென்ட்ஸ வந்து அவர் குறிப்பிடுற மாரி தான் வந்து பேசியிருக்காரு. என்னன்னா, இப்பதான் டெல்லியில குண்டுவெடிப்பு சம்பவம் வந்து நடந்துச்சு. இந்த ஒரு சம்பவம் யாருனால நடந்திருக்கலாம் அப்படின்னு இப்ப வரைக்குமே விசாரணை வந்து போய்க்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு சம்பவத்துக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படின்ற மாரி இந்த ஒரு விஷயத்தையும் கிளைம் பண்றாரு. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாரு, காஷ்மீர் காடுகள் வரைக்கும் நாங்க தாக்குதல் நடத்திருக்கோம்னு சொல்றாரு. இப்ப இந்த ஒரு விஷயம் தான் எத குறிக்குது அப்படின்னா, மே மாசம் பகல்காம்ல ஒரு பெரிய தாக்குதல் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம அந்த விஷயத்துக்கு எந்த அளவுக்கு பதிலடி குடுக்க முடியுமோ குடுத்தோம். இப்ப காஷ்மீர் காடுகள்னு சொல்லி அந்த பகல்காம் தாக்குதல மென்ஷன் பண்ணி தான் சொல்றாரோ அப்படின்னு நமக்கு வந்து தோணுதுங்க. ஏன்னா சம்மந்தமே இல்லாம டெல்லி செங்கோட்டையிலிருந்து காஷ்மீர் காடுகள் வரைக்கும்னு சொல்லிட்டு ஏன் இவர் வந்து சொல்லணும்? அப்ப இதையெல்லாம் பார்க்கும்போது நம்ம இந்தியால நடந்த இந்த 2 இன்சிடென்ட்ஸுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கலாமோ அப்படின்னு தான் நமக்கு கிளீனா புரியுதுங்க. சரி, பாகிஸ்தானோட அரசியல்வாதி இவர் தான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. இவரோட பேச்செல்லாம் பெருசா மதிக்க முடியாதுப்பா. இவர் பாட்டுக்கு பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசால்ட்டா விட்டாலும், இன்னொரு பக்கம் பாகிஸ்தானோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜ் ஆசிப் வந்து வார்த்தைக்கு வார்த்தை மனுஷன் போர் போர்ன்னு சொல்லிட்டு இருக்காருங்க. இப்ப கூட ரீசெண்டா என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நாங்க வந்து இந்தியாவ எந்த லிஸ்ட்லயுமே சேர்க்க மாட்டோம். இந்தியாவ புறக்கணிக்கவும் முடியாது, அவங்கள நம்பவும் முடியாது. அதனால இந்தியா கூட போர் புரிய நாங்க தயாரா இருக்கோம். எங்க மேல இந்தியா கை வச்சாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு பெரிய பதிலடிய இதுக்கு முன்னாடி நாங்க என்ன பதிலடி குடுத்தோமோ, அதே மாரி ஒரு பதிலடி குடுப்போம் அப்படின்னு, இந்த மாரி ஒரு கருத்த வந்து சொல்லியிருக்காருங்க. ஒரு நாட்டோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் வார்த்தைக்கு வார்த்தை போர்ன்னு சொல்லிட்டு பேசுறாரு பார்த்தீங்களா? இத பார்க்கும்போது தாங்க நமக்கு ஆச்சரியமா வந்திருக்கு. ஏன்னா, ஒரு நாட்டோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் என்ன பண்ணணும்? அந்த நாட்டு மக்கள பாதுகாப்பா பார்த்துக்கிறதுக்கு என்ன மாரி விஷயங்கள வந்து பண்ணணுமோ, அத வந்து பண்ணணும். அப்ப ஒரு நாட்ல போர் வந்தா, அந்த நாட்டு மக்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். இப்படி இருக்கும்போது, வார்த்தைக்கு வார்த்தை போர்ன்னு சொல்றாரே! அப்படிலாம் இருக்கும்போது எப்படி அந்த நாட்டு
நாட்டு மக்களை வந்து இவர்னால வந்து பாதுகாக்க முடியும்? இவர் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் சொல்லங்க. இது மாதிரி பல தடவை எப்பல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ, அப்பல்லாம் போர் போர்ன்னு சொல்லிட்டு அசால்ட்டா சொல்லிட்டு தாங்க வந்திருக்காரு. இவ்வளவே இப்ப ரீசென்ட்டா பாகிஸ்தான்ல வந்து இஸ்லாமாபாத்ல சுப்ரீம் கோர்ட் முன்னாடி ஒரு பெரிய கார் குண்டுவெடிப்பு சம்பவம் வந்து நடந்துச்சு. அப்ப கூட அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்டின்னா, இந்த ஒரு விஷயத்த ஆப்கானிஸ்தான் தாலிபான் தான் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களோட தூண்டுதலின் பேர்ல தான் வந்து இது நடந்திருக்கு. அதனால ஆப்கானிஸ்தானுக்கு எதிரா நாங்க போர் புரிய தயாரா இருக்கோம்னு சொல்லிட்டு, அப்பவும் அந்த வார்த்தைய வந்து யூஸ் பண்ணாரு. இப்ப திரும்ப இந்தியாவுக்கு எதிராவும் போர்ன்னு சொல்றாரு. இப்படி சின்ன ஒரு விஷயத்துக்கு எல்லா நாடுகள் கூட சண்டை போட்டு போர் போட்டுட்டு போனா, அப்ப பாகிஸ்தானோட நிலைமை என்ன ஆகும்? ஆல்ரெடி பாகிஸ்தானோட வண்டவாளமெல்லாம் தண்டவாளம் மேல ஏறிக்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது, ஒரு நாட்டோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் பொறுப்பு இல்லாம இந்த மாரிலாம் பேசினா, என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. சரி, இந்த விஷயத்தலாம் சொன்ன உடனே ஒரு சில பேர் யோசிக்கலாம். பாகிஸ்தான் வந்து ஆப்பரேஷன் சிந்தூர்ல நம்ம இந்தியா கிட்ட வாங்காத அடி இல்ல, படாத அசிங்கம் இல்ல, எவ்வளவோ அவமானப்பட்டுட்டாங்க. அப்படி இருக்கும்போது கூட இவ்ளோ தைரியமா எப்படி இந்தியாவ வந்து எதிர்க்கிறாங்க? பாகிஸ்தானுக்கு எங்க இருந்து இவ்ளோ பெரிய தைரியம் வந்துச்சு? அப்படின்னு தானே வந்து யோசிக்கிறீங்க. இந்த தைரியத்த வேற யாரும் குடுக்கலங்க. பிக் பாஸ் அமெரிக்கா தான் வந்து குடுக்குறாங்க. ஏன்னா, இப்ப பாகிஸ்தானுக்கு இருக்கிற ஒரே குருட்டு தைரியம் என்ன அப்டின்னா, நம்ம இந்தியா கூட என்ன பிரச்சனை பண்ணாலும், நமக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா, இப்ப நம்ம 2 நாடுகள கம்பேர் பண்ணும்போது, அமெரிக்கா நம்ம கூட தான் குளோஸா வந்திருக்காங்க. நம்மள அடிக்கடி ஒயிட் ஹவுஸுக்குலாம் வந்து கூப்பிடுறாங்க. ஆனா, இந்தியா கிட்ட இப்ப அமெரிக்காவுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து இல்ல. அதனால இந்த ஒரு சமயத்த கரெக்ட்டா பயன்படுத்திக்கிட்டு, நம்ம வந்து இந்தியாவ வந்து எதிர்க்கணும். நம்ம இந்தியாவ எதிர்த்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா கூட, நம்மள அமெரிக்கா வந்து காப்பாத்திருவாங்க. அதனால நம்ம தைரியமா இப்ப இந்தியாவ எதிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி அமெரிக்காவ நம்பிக்கிட்டு பாகிஸ்தான் இந்தியாவ இந்த அளவுக்கு எதிர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா, அதுக்கு தகுந்தாப்புல தான் அமெரிக்காவோட வேலைகள் எல்லாமே வந்திருக்கு. பாகிஸ்தான தூண்டி விடுற மாரி ஒரு சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கூட ரீசென்ட்டா அமெரிக்கா ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டிருந்தாங்க. அதுல வந்து ஆப்பரேஷன் சிந்தூர பத்திலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுல ஆப்பரேஷன் சிந்தூர்ல கூட பாகிஸ்தான் தான் வந்து வின் பண்ண மாரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் விட அடுத்து பண்ண முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, ஆப்பரேஷன் சிந்தூர்ல வந்து பாகிஸ்தான் இந்திய போர் விமானங்கள வந்து சுட்டு வீழ்த்திட்டாங்க அப்படின்னு பாகிஸ்தான் வந்து சொன்னாங்க. இத வந்து வச்சுக்கிட்டு சைனா அவங்களோட வியாபாரத்துக்காண்டி யூஸ் பண்ண பார்க்குறாங்க. ஏன்னா, பாகிஸ்தான் வந்து ஆப்பரேஷன் சிந்தூர்ல சீனாவோட போர் விமானங்கள தான் வந்து யூஸ் பண்ணாங்க. இந்த சீனா போர் விமானங்கள வச்சு தான் இந்தியாவோட ரஃபேல் போர் விமானங்கள சுட்டு வீழ்த்திட்டாங்கன்னு சொல்லி, சைனா வந்து ஒரு சில ஏஐ வீடியோஸ் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணி, அவங்களோட வியாபாரத்துக்காண்டி பல விஷயத்த பண்றாங்க அப்படின்னு, இந்த மாரி அறிக்கையில வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்ப இதையெல்லாம் பார்க்கும்போது தான், அமெரிக்கா எந்த அளவுக்கு ஒரு கிளவரான கேம விளையாடுறாங்க அப்படின்றது நமக்கு கிளீனா புரியுது. இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்கும்போது, அமெரிக்கா ஏதோ ஒரு பெரிய பிளான் போடுறாங்களோ அப்படின்றது மட்டும் தெளிவா புரியுதுங்க. ஏன்னா, இவ்வளவு நாள் நம்ம அமெரிக்கா கூட குளோஸா வந்து இருந்துகிட்டு இருந்தோம். அப்போ வந்து நமக்கு இந்திய, சீனா பிரச்சனை பெரிய அளவுல வந்து இருந்துச்சு. அப்ப அமெரிக்கா என்ன சொல்வாங்க அப்புட்ன்னா, சீனாவ எதிர்க்கணும் அப்புட்ன்னா, எங்களுக்கு இந்தியாவோட ஹெல்ப் வேணும் அப்படின்னு எப்பயுமே வந்து இந்த மாரி தான் வந்து பேசுவாங்க. ஆனா இப்ப இந்தியா, சைனா பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைஞ்சிட்டு வருது. என்னதான் எல்லையில பிரச்சனை இருந்தாலும், அந்த அளவுக்கு 2 நாடுகளுக்கு இடையில எதிர்ப்பு அப்படின்றது வந்து இல்ல. ஸோ இப்படி இருக்கும்போது, இப்ப வந்து அமெரிக்கா ஒரு வேளை நினைக்கிறாங்களோ, இந்திய, சைனா பிரச்சனைய திரும்ப கிளப்புனா தான், இந்தியாவ நம்ம கூட வந்து சேர்க்க முடியும். அப்பதான் சைனா எதிர்த்துருவாங்கன்னு சொல்லி, நம்ம பக்கம் இந்தியாவ கொண்டு வர முடியும்னு, அமெரிக்கா இந்த மாரி மாஸ்டர் பிளான் போடுறாங்களோன்னு தெரியுதுங்க. ஆனா எது எப்படியோ, உலக அரசியல்ல நடக்கிற இந்த மாரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப கவனமா வந்து பார்க்கணுங்க. ஏன்னா இன்னொரு பக்கம் நமக்கு வந்து ரஷ்யா ஒரு பெரிய ஆஃபர வந்து குடுத்துருக்காங்க. இதனால நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து 5த் ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட்ட வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற தகவல் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாரி இருக்கிற சமயத்துல வந்து, இப்ப பாகிஸ்தான் ஒரு பக்கம் இந்த மாரி பேசுறாங்க. அமெரிக்கா நமக்கு எதிரான நிலைப்பாடுல வந்திருக்காங்க. அதனால நம்மளுக்கு எந்தெந்த சைட்லலாம் த்ரெட் இருக்கு அப்படின்றத பார்த்து, அதுக்கு தகுந்தாப்புல கவனமா நடந்துக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட கருத்தா வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.